வணக்கம். இன்னைக்கு தான் உங்கள் வீடியோ பார்த்தேன். சாட்டை துரைமுருகன் சார், நீங்கள் மேடை ஏறி வந்து இத்தனை வருஷம் அரசியல் பண்ணாங்கல்ல, அவங்கள கேள்வி கேளுங்க. நீங்களும் வந்து மும்முனை போட்டி தான் இருக்கீங்க. 4 பேரில் நீங்களும் ஒரு ஆளாக தான் இருக்கீங்க. அவங்க இத்தனை வருஷம் என்ன செஞ்சாங்க, என்ன பண்ணாங்க, அதை கேள்வி கேளுங்க. உங்கள்கிட்ட தான் யாரும் சொல்லி கொடுத்து இப்படி பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதனால் நீங்கள் கேள்வி கேட்டுருக்கீங்க. விஜயை பற்றி மட்டும் பேசுகிறது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் விஜய் என்ன உங்களுக்கு பண்ணார்? இதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்து எதுவும் பண்ணிட்டாரா? சொல்லுங்கள். அவரை மட்டும் தாக்கி பேசுகிறீங்க. எப்படி நீங்கள் தனியாக தான் நிற்க போறீங்கன்னா நீங்கள் முடிவு பண்ணிட்டியா தனியாக தான் நிற்கிறீங்க? அப்போ நிறைய ஏற்று பேசு அப்படின்னு உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்தாங்களோ? அதனால தான் அப்படி பேசுகிறீங்களோ? என்ன நாட்டில் நடக்குது அதை பேசுங்க. நாட்டில் என்ன நடக்குது, என்ன பிரச்சனை அதை பேசுங்க. அதை விட்டு ஒரு ஆளையே தாக்கி பேசுறிய. இப்போ தாங்க அவர் அரசியலுக்கு வர்றாரு. அங்கே கூட்டம் கூடி பிடிச்சி இங்கே இது பண்ணிடுச்சு, அங்கே வச்சுக்கிட்டாரு இங்கே வச்சுக்கிட்டாரு. இதுதான் பேச்சு உங்களுக்கு, வேறு பேச்சே கிடைக்கல. மேடை இல்லைன்னா விஜயை பற்றி மட்டும்தான் பேசணும். நீங்களே எல்லாத்தையும் ஏற்று தான் நிற்கிறீங்க. அவங்களையும் பற்றி பேசுங்க, அது பொதுவான பேச்சு. அதை விட்டு இந்த விஜயை மட்டுமே பேசுகிறதுனால ஏதோ அது பேசுகிறனால என்னமோ நடந்திருக்குன்னு அர்த்தம். விஜய் மட்டும் பற்றி பேசுகிறத மாதிரி பேசுகிறத பார்த்தா என்னமோ நடந்திருக்கு. அதனால தான் நீங்கள் விஜய் மட்டும் பற்றி பேசுகிறீங்க. இல்லைன்னா எல்லாரையும் பற்றி நீங்கள் பேசணும்ல. நீங்கள் பொதுவான எல்லாத்துக்கும் எதிரான கட்சி தான். நீங்கள் யாரையுமே பிடிக்காத கொள்கைக்கு எதிரான கட்சி. அப்போ எல்லா கொள்கைக்கும் எதிரான பேசணும். விஜய்க்கு மட்டும் எதிரான கட்சியா நீங்கள்? அப்போ அதனால தான் விஜய் மட்டும் தாக்கி பேசிக்கிட்டு இருக்கீங்களா மேடையில்? இப்படி பேசாதீங்க. இப்படி பேசலாம் ரொம்ப தவற. அப்படிலாம் பேசக்கூடாது. என்னென்ன இதுக்கு முன்னாடி ஆண்டது, அதுக்கு முன்னாடி ஆண்டது எதிர்கட்சி ஆளுங்கட்சி எப்படிலாம் இருந்துச்சோ அதெல்லாம் எடுத்து சொல்லுங்கள், கேளுங்க, ஓட்டு கேளுங்க. அதெல்லாம் பற்றி பேசலாம். அது கரெக்டான விஷயம். அதை பற்றி தான் பேசணும். ஒரு மேடையில் ஏறினோம்னா என்னென்ன அவங்கவுங்க பண்ணாங்க, இவங்க இது என்னென்ன பண்ணாங்க, இவங்க வந்திருக்காங்க, அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, நாங்கள் இதை தான் பண்ணுவோம் அப்படி சொல்லி கேளுங்க. அதை விட்டு இந்த விஜயே மட்டும் பேசிக்கிட்டு இருக்கே. எல்லாம் ஒரு ஜாயினிங் குரூப்பாக தான் இருப்பியோல இருக்குது. விஜய் மட்டும் தாக்கி பேசு மேடையில் ஏறி அப்படின்னு ஒரு ஜாயினிங் குரூப்பாக தான் இருப்பியோல. இதில் எப்படி உங்களெல்லாம் நம்புறது? உங்களை நம்பி எப்படி செய்கிறது? எனக்கு ஒன்றுமே புரியலையே. விஜய் மட்டும் நீங்கள் தாக்கி எந்த மேலே பார்த்து ஜனநாயகம் படம் வந்துச்சான், லீக் ஆனிச்சான், ஜனநாயகம் வந்துச்சு, அப்படி வந்துச்சு, ராவண மவன்டா அப்படி பண்ணி ஏதோ பேசுறிய. இல்லை அவரை மட்டும் பேசுகிறதுக்கு என்னங்கிறேன். அவருக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் போக்கில் போயிட்டுருக்கார். அவர் தனியாக நிற்கிறாரு, நீங்கள் தனியாக நிற்கிறீங்க. எல்லாருமே தனித்தனியாக நிற்கிறாங்க. அப்போ எல்லாத்தையும் இதோட நிறை குறையெல்லாம் சொல்லி பேசணும்னா இவரை மட்டும் பேசுனா அப்போ என்ன அதில் ஏதோ நடந்திருக்கோ? அதனால தான் அப்படி கேட்குறீங்கள கேள்வி. உங்களுக்கு மேடை ஒரு மைக்கு கிடச்சிச்சின்னா எப்படி பேசணுன்னே தெரியாமல் பேசிக்கிட்டு நீங்கள் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நியாயத்தை மட்டும் பேசுங்களே, எங்கே வேணாலும் ஜெயிச்சிடலாம். ஆனால் ஒரு தாக்கி மட்டும் பேசணும் மட்டும் அது பேசுகிற வந்து அது சரியான விஷயமா என்னென்னு எனக்கு தெரில. தாக்கி பேசாதீங்க. நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அதை நீங்கள் பேசுங்க. அவர் என்ன செஞ்சிருக்கார்? அவர் இத்தனை சென்ட் இடத்துல வந்து அவர் வீடு கட்டியிருக்காருன்னா, வீடு கட்டி அவர் மட்டும்தான் இங்கே இருக்கிறாரு அப்படின்னா அது அவரோட பிரச்சனை. அது அவரோடது, அவரோட விருப்பம். அவர் சொந்த காசில் அவர் செலவு பண்ணார், அவர் இருக்கிறார். அதை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? இப்போ நீங்கள் பேசுகிற பற்றி அவரை மட்டுமே டார்கெட் பண்ணுறீங்க. எப்படியும் தனியாக நிற்க போகிறோம். யாரே ஒருத்தர் இல்லை, அவரை பேசுவோம். அதுக்கு இது பண்ணிக்கிடுவோம். ஏதோ ஒன்று பண்ணி சரி பண்ணிக்கிட்டு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் நீங்கள் பேசுகிற பேச்சு. அதாவது நான் என்ன சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்கோன்னா, நான் ஒரு கட்சி ஆரம்பித்து நடத்தினாலும் நான் இதுக்கு முன்னாடி நடந்தவங்க என்ன தப்பு செஞ்சாங்களோ அதையும் சுட்டி காட்டுவோம். அதுக்கு முன்னாடி என்ன நடத்தினாங்களோ அதையும் சுட்டி காட்டுவோம். புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரா, பரவாயில்ல, வந்தால் பரவாயில்ல, அவர் என்ன செய்கிறாரோ அதை சொல்லட்டும், அவரோட கொள்கை அதை பற்றி அப்படி தான் பேசணும். அதை விட்டுட்டு
அவர் வந்து அப்பால அங்கிட்டு தனியாக விட்டுட்டாரு, இதை இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து சிம்பத்திக்கு கிரியேட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். அப்படி பேசினா அவங்களுக்கு ஓட்டு அதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படின்னு பேசினோம்னா நல்லதுன்னு நினைப்பேன்னு நினைக்கிறேன். பொதுவான பேச்சை வந்து மக்கள் வந்து கரெக்டாக தெரியுங்க. பொதுவான பேச்சு பேசுகிறவங்கள கரெக்டாக மக்கள் கரெக்டாக கிரியேட் பண்ணுவாங்க. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. நீ நினச்சி மேடையில் ஏறினோடனே ஒன்று, இறங்கினோடனே ஒன்று எல்லாம் பேசுகிறதெல்லாம் வந்து இது வந்து சரியான ஒரு இது இல்லை. சார் ரைட்டு துரைமுருகன் சார், நீங்கள் வந்து விஜய் மத்தியும் பேசாதீங்க, மற்ற எல்லாத்தையும் பற்றி பேசுங்க. உங்களுக்கு எல்லாம் எதிரான கட்சி தானே. உங்கள் 3 பேர், நீங்கள் 4வது, நீங்கள் ஒரு ஆள், அதெல்லாம் இன்னும் 3 பேர் இருக்காங்க. எல்லாத்தையும் பற்றி பேசுங்க. இவரை மட்டும் பற்றி நீங்கள் தனிப்பட்ட இவரை மட்டும் பற்றி தாக்கி பேசாதீங்க. அது பார்த்தாலே தெரியுது. இவரை மட்டும் தாக்கி பேசுகிறது வந்து பார்த்தாலே தெரியும். மேடையில் ஏறி பேசும்போதே தெரியும். எல்லாத்தை பற்றியும் பேசுங்க. உங்களுக்கு எல்லாருமே எதிரியாக தான். அவங்க என்னென்ன செஞ்சாங்க, அதுக்கு முன்னாடி உள்ளவங்க என்னென்ன செஞ்சாங்க, அப்படிலாம் சொல்லிவிட்டு வரப்போகிறவங்க என்னென்ன செய்ய போகிறாங்க, இப்படிலாம் சொல்கிறாரு செய்கிறான்னு அப்படி சொல்லுங்கள். அது ஓகே, அது நான் ஏற்றுக்கிறேன். அவங்க அதை செஞ்சுட்டாங்க, ஆண்டவங்க அதுக்கு முன்னாடி ஆண்டவங்க அதை செஞ்சாங்க, அதுக்கு முன்னாடி ஆண்டவங்க அதை செஞ்சாங்க அப்படிலாம் சொல்லிவிட்டு இனிமேல் ஆள போகிறவர் என்ன செய்ய போகிறாரு அப்படி பேசுங்க. அது ஒன்றா ஓகே தான். அதை விட்டுவிட்டு இவரை மட்டுமே பேசுறிய, அதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரியா இருக்குது? சரி ரைட்டு, என்னமோ உங்களுக்கு ஒரு மைக் கிடச்சி போச்சு, நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, வேறு என்ன பண்ணுறது? சரி, நன்றி, வணக்கம்.